என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு குற்றம் சாட்டல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 2 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. குற்றம் சாட்டல். நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ரோமர் 2:1. பிறரை குற்றம் சுமத்தும் பண்பு பெரும்பாலோரிடத்து காணப்படுகிறது. நாமே கூட பிறரை குற்றம் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்திருந்தும் நம்மையும் மீறி மறதியினாலோ உணர்ச்சி வசப்பட்டோ குற்றம் சுமத்திவிட்டு நம்மை நாமே கடிந்து கொண்டிருக்கும் தருணங்கள் உண்டு. ஆனால் இதை நாம் தவிர்த்தே ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையின்றி இத்தகைய அநேக பாவங்களை நாம் மேற்கொள்ள முடியாது. இயேசுவும் தன் மலை பிரசங்கத்தில் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்கிறார். மத்தேயு 7:1 முதல் 5 வசனங்கள். மேலும் இது தன் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை உணராமல் பிறன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பதற்கு ஒத்ததாகும் என்கிறார். யூதர்கள் சிலை வணக்கம் செய்யாதவர்கள், மேலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நியாய பிரமாணத்தின்படி நடப்பவர்கள். இதனால் அவர்களுக்குள் மன மேட்டிமை இருந்தது. ஆனாலும் எந்த ஒரு யூதனாலும் நியாய பிரமாணத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து நீதிமானாய் இருக்க முடியவில்லை. இருந்தபோதிலும் யூதர் அல்லாத மற்றவர்களை அவர்கள் தாழ்வாய் நினைத்து குறை சொல்லி வந்தனர். அதை கண்டிக்கும் வகையில் பவுல் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும் என்று கூறி தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்கிறார். வசனங்கள் 10-11. நம்மில் பலருக்கும் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்குத்தான் பரலோக பாக்கியமும் நித்திய ஜீவனும் உண்டு என்கிற உயர்வு மனப்பான்மை இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் அது தவறே. நாம் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் பிறருடைய குற்றங்களையே சொல்லிக் கொண்டிராமல் நம் குற்றத்தை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்துவது தகாத காரியம் மட்டுமல்ல, அது வேண்டாத காரியம். பிறர் குற்றம் செய்கிறார்கள் என்று உணர்ந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அன்புடன் திருத்த முடியுமானால் முயற்சி செய்யலாம். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றமாகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றமாகும் இறைக்கு. தீர்மானம்: பிறர் குற்றத்தை பெரிது பாராட்ட மாட்டேன்.